யோபு சொல்றாரு, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று. அற்பமான துவக்கமே சம்பூர்ணமா இருக்கும்னா, இனிய கதைகள், இனிய தியானம், இனிய ஜெபத்தோடு கூடிய இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இனிய துவக்க நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் கூட தங்களுடைய வேதாகம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய மகன் ஜோசஃபும் என்னுடைய மனைவி சுதாவும் வந்திருக்கிறாங்க. அவங்கள அன்போடு கூட நாம் வரவேற்போமா? உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளின் நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிகளை நம்ம வேதாகமத்திலேருந்து பல கருத்துக்களை நம்ம படிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது, நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள் நம் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோசப், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்குதுங்களா? பிளெஸ்ஸிங்காக இருக்குது. வெரி குட். சரி, எப்பவும் போல் இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சி நம்ம ஜோசஃபோட கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோசப், என்ன கதை சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? நான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன். அது வந்து எட்வர்ட் ஸ்டோக்ஸை பற்றி. எட்வர்ட் ஸ்டோக்ஸ்ன்ற பையனை பற்றி சொல்ல போகிறீங்களா? வெரி குட். எட்வர்ட் ஸ்டோக்ஸ்னு ஒரு பையன், அவர் 12 வயசுலேயே அவங்க அப்பாவே இழந்துட்டாங்க. அப்பா இழந்தோடனே அவங்க வேலைக்கு போகிறாங்க. அங்கே என்ன வேலைன்னா நியூஸ் பேப்பர் போடுற வேலைக்கு. காலையிலே போய் நியூஸ் பேப்பர் போடுவாங்க. காலையில் எவ்வளோ குளிராக இருக்கும், செம்ம குளிராக இருக்கும். அந்த நாட்டில் செம்மையாக குளிராக இருக்கும் காலையில். வின்டர் சீசன் வேறு வந்தனால இப்போ அவங்களால ஜாக்கெட் வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு போயிடணும். ஜாக்கெட் வாங்கி கொடுத்து நான் அந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு போனால் தான் குளிராது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு ஜாக்கெட் கேட்குறாங்க. இந்த காசை எடுத்துகிட்டு போய் நீ கொடு அப்படின்னாங்க. டெய்லி அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்க வைப்பாங்க. டெய்லி வைப்பாங்களா? ஆமாம், சாட்டர்டேவா. அவன் இந்த காசை வச்சு ட்ரெஸ்ஸை பார்க்க கொடு. 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா 100 ரூபாய் அதில் கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதில் 1000 ரூபாய் எஸ்பாக் கொடுத்துருவாங்க, எஸ்பாக் வச்சுருவாங்க. இப்போது எட்வர்ட் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேர். எட்வர்ட் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணியிருப்பார்? பாகத்தை ஒழுங்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் குளிர்றதுனால ஒரு வேளை அந்த தசம பாகத்தை எடுத்து ஜாக்கெட் வாங்கியிருப்பாங்களோ? தப்பு. அவங்க ஜாக்கெட் வாங்க டக்குன்னு ஓடி பாஸ்டர் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை பாக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். பாஸ்டர் வீட்டுக்கு நேராக போய் தசம பாகத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள அம்மாக்கும் என் பையன் இப்படி கொடுத்துருக்கானே, ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானே அப்படின்னு அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. வெரி குட், வெரி குட். நல்ல பையனாக இருந்திருக்கானே. ஜோசப் மாதிரியே நல்ல பையனாக இருந்திருக்கான் போல இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட அத்தை வந்து ஒரு ஜாக்கெட்டு அப்படியே புதுசாக இருக்குது. அந்த ஜாக்கெட்டு ஒரு கீரையில் ஒரு தூசி இல்லாமல் புதுசாக இருக்குது, ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பையன்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கினான். இந்த கடையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஏசப்பாக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோன்னா ஏசப்பா நம்மளுக்கு அதோட பெட்டராக கொடுப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த எட்வர்ட் ஸ்டோக்ஸ் வந்து அவர் தசமபாகம் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறார். என்னதான் அவருக்கு குளிருதுனாலும் அவர் வந்து அந்த காசை ஜாக்கெட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணாமல் நேராக பாஸ்டர் வீட்டில் போய் தசமபாகம் கொடுக்குறாங்க. ஏசப்பாவுக்கு தசமபாகம் வச்சிடுறாங்க. அதனால் வர பிளெஸ்ஸிங் என்னது? ஏசப்பா அவங்களுக்கு ஒரு புது ஜாக்கெட்டை அழகாக அவங்க அத்தை மூலமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கில் ஏசப்பாவுக்கு நம்ம கொடுக்கறதுனால ஏசப்பா நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்கல்ல. இது நல்ல ஒரு வசனம் கூட நம்ம படிக்கணும்ல. மத்தேயு 6:33 என்ன சொல்லுது ஜோசப்? முதலாவது தேவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம்
கூட கொடுக்க கூட கொடுக்கப்படும்னு. ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க, நமக்கு இன்னும் அழகாக அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த பையன் எட்வர்ட் ஸ்டோக்ஸ் போய் கடையில் தேடி வாங்கியிருந்தா கூட இவ்வளோ பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்காது போல இருக்குல்ல. அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு ஜாக்கெட்டை ஆண்டவர் அவங்க அத்தை மூலமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக கொடுப்பீங்களா ஜோசப்? ஆண்டவர் கரெக்டாக கொடுப்பீங்களா? தசம பாகம்னா என்னது? 10ல் 1% யாருக்கு கொடுத்துடணும்? ஏசப்பா கொடுத்துடணும் இல்லை. ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க 10ல் 1% எனக்கு, 9% நீங்கள் என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். அந்த குடும்பம் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தப்போ கூட அவங்க ஒரு ஜாக்கெட் கூட அவங்களால வாங்க முடியல. ஆனாலும் கூட என்ன பண்ணுறாங்க, போய் அந்த தசம பாகத்தை வைக்கிறத பார்க்குறோம். அப்போ அவங்க அம்மா எவ்வளோ அழகாக அந்த பையனை வளர்த்துருக்குறாங்கல்ல. அம்மா வந்து என்ன ஆசைப்படுவாங்கன்றதை கரெக்டாக அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு போய் தசம பாகம் வைக்கிறான். அதை விட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு முதல்ல ஆண்டவருக்கு போய் அந்த தசம பாகத்தை வச்ச உடனே அந்த வாரத்திலேயே அந்த ஜாக்கெட் அவருக்கு தேடி வரதை பார்க்குறோம். வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம்ல. இதே போல் எட்வர்ட் ஸ்டோக்ஸ் மாதிரி நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு சின்ன பையன் கூட வேதாகமத்தில் ஆண்டவருக்குன்னு கொடுத்தான். ஆண்டவர் அதை என்ன பண்ணாங்க, பெருக செய்தாங்க. யார் அது? 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான்ல ஒரு சின்ன பையன். ஆண்டவருக்கு அதை கொண்டு போய் கொடுத்தோடனே ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அதை பிளஸ் பண்ணி 5000 பேருக்கு மேலே இல்லை அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்குறாங்க. அவ்வளோ பிளஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு தோணுதா வேதாகமத்தில் ஆண்டவருக்குன்னு வச்சு ஆசீர்வாதம் பெற்றவங்க ஏதாவது? ஆண்டவருக்குன்னு அவங்க வந்து எலியா தீர்க்கதரிசி வந்து கேட்கும்போது, உன்னிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மாவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதலாவது எனக்கு சுட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவங்க சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்களுடைய மாவு தண்ணி அவங்க வீட்டில் எதுவுமே குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுது. பஞ்ச காலத்தில் அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். பஞ்ச காலத்துலேயும் திருப்தியாக சாப்பிட்ட ஒரு அனுபவம் இல்லை. முதல்ல அடைய கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததின் விளைவு பயன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்ச காலம் முழுவதும் ஒரு நாள் விடாமல் முழுவதுமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, அவங்களுக்கு முழுவதுமாக அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிது, சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கிது. எவ்வளோ பேர் அந்த பஞ்சத்தில் மறித்திருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதை நம்ம பார்க்குறோம். ஸோ எட்வர்ட் ஸ்டோக்ஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்படி தானே ஜோசப்? யாராவது 100 rupees உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 10 rupees. அல்லேலூயா. 10 ரூபா ஆண்டவருக்கு நம்ம வச்சிடணும். அப்படி வைக்கும் பொழுது அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம். எட்வர்ட் ஸ்டோக்ஸ் மாதிரி, அந்த சாரிபாத் விதவை மாதிரி, அதே போல் அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த அந்த சின்ன பையன் மாதிரி நாமளும் கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நல்ல ஒரு ஸ்டோரியோடு இந்த நாளின் நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஸ்டோரி ஜோசப் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும் நான் கற்றுருக்கோம் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம பல காரியங்களை படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவெளிக்கு முன்னாடி ஜோசப் ஒரு அழகான கதை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே போல் ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் இருந்தது. நம்ம அதை குறித்து பார்த்தோம். ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் நம்ம நிச்சயமாக கூட அதிகமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோன்றதில் நல்ல ஒரு கதையை குறித்து பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம், எதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் ஆண்டவரோடு இணைந்து வெற்றியை கண்ட தேவ பக்தர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடினமான சூழ்நிலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கிறது தான். அதில் எப்படி தேவ பக்தர்கள் வெற்றி கண்டாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சொல்லுங்கள், தொடர்ந்து இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? அதில் இன்றைக்கி வந்து வேதாகமத்தில் கடினமான சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து அவர் கையாண்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அந்த சூழ்நிலை வெளியே வரதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. நம்ம நோவாவை குறித்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நோவா வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போனால் ஆதியாகமம் 6:5 சொல்லப்பட்டிருக்குது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. ஏன் கர்த்தர் வந்து ஏன் மனுஷனை பூமியில் உண்டாக்குன அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறத நம்ம பார்க்கலாம் அந்த அதிகாரத்தில்.
அப்படிப்பட்ட கட்டத்தில் வந்து நோவா வந்து தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறாங்க, நீதிமானா இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்றாங்க. தெரிந்து கொண்டு இந்த மாதிரி வரப்போகுது சம்பவங்கள், இந்த மாதிரி நடக்க போகுது, நீங்கள் வந்து அதுக்காக பேழையை நீ தான் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பேசுகிறாங்க. ஆண்டவர் பேசின உடனே நோவா வந்து கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கடினமான சூழ்நிலையில் தேசத்தில் வரப்போகுது, பூமியில் வரப்போகுது, அதை மாதிரி ஒரு எச்சரிப்பு நோவாக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் நோவாக்கு இல்லை. முதலாவது அவர் வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறது உண்மைதான் நம்புகிறாங்க. உடனே என்ன செய்யணும்னு சொல்லி கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமாம், நம்ம வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலை நம்மளுக்கு வரும்போது முதலாவது நம்ம கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போனால் அந்த கடினமான சூழ்நிலை எப்படி மேற்கொண்டு வரலாம். ஆண்டவர் பேழையை உருவாக்க சொல்கிறாங்க. எவ்வளோ முழம் செய்யணும், எவ்வளோ அகலம் செய்யணும், எவ்வளோ உயரம் செய்யணும், அதே மாதிரியே ஆண்டவர் எப்படி சொன்னாங்களோ அது வந்து ஒரு நாள் 2 நாளில் அவங்க செஞ்சு முடிக்கல. 120 வருடங்கள், 120 வருஷம் அவங்க வந்து அந்த பேழையை செய்ய எடுத்துக்கிறாங்க. அதற்கு அவங்க எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்திருப்பாங்க, அவங்க குடும்பமாக அதை கடந்து வந்திருக்கோம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இயேசு வராருன்னு போய் நிறைய பேர் வரப்போகிறாங்க இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மழைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அங்கே பனி தான் இருந்தது. புதுசாக ஒன்று சொல்லும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு, ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து இன்சல்ட், அவமானப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப அழகாக சொன்னார் ஜோசப், இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கடினமான கட்டங்களை கூட அவர் என்ன பண்ணுறாரு, கடந்து வரதை பார்க்குறோம். ஆண்டவரை முதல்ல நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு. சரி, தொடர்ந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எதுக்குப்பா நீ இது இப்படி செலவு பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ ஏன்பா கஷ்டப்படணும்னு. ஆனால் அதில் மீண்டும் நம்ம வரும்போது தான் அதோடைய சந்தோஷம் நம்மளுக்கு தெரியும். அப்போது மழை பெய்ய போதும் சொன்னாலும் அவங்க நம்மளை. அதுக்கப்புறம் ஆண்டவர் 2வது காரியம் சொல்கிறாங்க, நீ வந்து எல்லாரையும் பேழை கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜோடா ஆண்டவர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க போய் காட்டில் போய் இது வந்து இந்த பறவை அப்படின்லாம் பிடிச்சிட்டு வரல. ஆண்டவர் சொல்ல அந்த மிருகங்களும் கீழ்ப்படியுது, மிருகங்கள் தெளிவாக கீழ்ப்படியுது. ஆண்டவர் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக 2 வந்துடுறாங்க. ஆமாம், ஆண்டவரோடு இணைந்து நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எதை ஆயத்தப்படுத்தணுமோ, நம்மளுக்கு தேவையான கடினமான காலங்களில் தப்பித்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13 நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் உங்கள் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லப்படும். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உருவாக்குறாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அதற்கு எப்படி தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் நம்மளுக்கு காட்டுறாங்க, நம்மளோட பேசுகிறாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் வேத வார்த்தையின் மூலமாக பேசுவாங்க. சில காலங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்கள் நம்மளுக்கு உணர்த்தப்படும். இந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, இந்த காலகட்டத்தில் நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க, பேசுகிறாங்க. அப்போது அதற்கு நம்ம நோவா போல எப்படி கீழ்ப்படுகிறோம், நம்ம குடும்பத்தையும் எப்படி நம்ம வரப்போகிற காலத்துக்கு நம்ம தப்பித்து கொள்றதுக்காக ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் வேதாங்கமத்தில் வரப்போகிற காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. நோவா பார்த்திங்கன்னா அந்த 40 நாள் தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 40 நாள் மழை பெஞ்சாலும் அவங்க அந்த இடத்துல இருந்து திரும்ப வெளியே வர்றதுக்கே அந்த மழையெல்லாம் முடிஞ்சு அந்த தண்ணிலாம் வற்றி அவங்க வெளியே வர்றதுக்கு 1 வருடம் எடுக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அந்த இடத்துல பேழையில்
அவங்களும் அவங்க குடும்பமும் அந்த மிருகங்கள் எல்லாத்தோட சேர்ந்து அவங்க இருக்கிறது ஒரு எவ்வளோ ஒரு கடினமான வாழ்க்கையின் சூழ்நிலை. இப்போ நான் இந்த நேரத்தில் இந்த கொரோனா டைம் லாக்டவுன் போட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில நாட்கள் தான் அது இல்லையா, ஒரு மாதம் இல்லை 3 மாதம் தான் அதிகபட்சமாக. அதுவே நம்மளால் தாங்க முடியலன்னா ஒரு வருஷம் வேலைக்குள்ளே அடைக்கப்பட்டு. இப்போ அந்த கொரோனா டைம் ஒரு உதாரணம், பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு இதை செய்ய அதை செய்ய அதை போட்டு இழுத்து போடுன்னு தான் அம்மாக்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே நோவாவுடைய குடும்பம் அவ்வளோ விலங்குகளோடு இருந்திருக்கு. விலங்குகள் போடுறது க்ளீன் பண்ணணும், எவ்வளோ விலங்குகளுக்கு உணவு கொடுக்கணும், இப்படி எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க அந்த அடைக்கப்பட்ட அந்த பேழைக்குள்ளே இருந்து வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்கன்னா அந்த கடினமான காலத்தை கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அதுக்கு முக்கியம் ஒரு கீழ்ப்படிதல் இருந்திருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போதும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கடினமான காலங்கள் நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த கடினமான காலங்களில் ஆண்டவரோடு நம்ம இணைந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த கடினமான காலங்களில் எப்படி கையாள்வதுன்னு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இதை மாதிரி திட்டங்களை போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவர் பேசுகிறத கேட்டு நடக்கும் பொழுது அந்த கடினமான காலங்களில் தாண்டி அவங்களுக்கும் ஒரு காலம் வைக்கப்பட்டது. ரொம்ப வருஷம் அவங்க இல்லை, ஒரு வருஷம்னா ஒரு வருஷம்தான். அந்த 601வது வயசுல நோவா என்ன பண்ணுறாங்க, வெளியில் வர்றதை பார்க்கலாம். அதே மாதிரி வெளிச்சத்தின் நாட்களையும் அந்த கடினமான காலங்கள் தாண்டி வெற்றியின் நாட்களை ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிடுவாங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம படிக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கடினமான காலங்களில் ஆண்டவரோடு இணைந்து வெற்றியை கண்டவர்களை பற்றி பார்த்தோம். அதில் நோவாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க. நோவாவுக்கு ஆண்டவரோடு நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதில் அந்த ஒரு கடினமான காலம் வரப்போகுதுன்றதை சொல்கிறாங்க. அதில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவங்க வெற்றியை பார்த்ததை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள், நம்ம படிக்கலாம். நம்ம நோவாவை போல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்ன ஆயத்தப்படுத்தினாங்களோ எல்லாவற்றையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது அந்த காரியத்திலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அந்த கடினமான காலத்திலேருந்து வெற்றியின் பாதையை நோக்கி வழி நடத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நம்மளை கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவில் ஒளித்து வைத்து அப்படின்னு சொல்லணும். ஒரு தீங்கு வரப்போகுது அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பத்திரமா கூடாரத்தில் மறைத்து கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறதே ஆண்டவருடைய கிருபை தான். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். நம்ம உயிரோடு இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மளை என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. இந்த வாழ்க்கை கடினமான சூழ்நிலை தான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்காங்க. நம்மோடு இருக்கும் பொழுது எப்பவுமே நம்மளுக்கு வெற்றி தான் ஆண்டவர் நம்ம. ஹல்லேலூயா. அந்த ஒரு வருஷம் அந்த அழிவுலேருந்து முதல்ல காக்கப்பட்டாங்க. அந்த ஒரு வருஷம் கடினமான காலத்தில் ஆண்டவரோடு கூட வெற்றியை கண்டதை பார்க்குறோம். நல்ல அழகான ஒரு வசனம். ஆண்டவருடைய குடும்பத்தை கூடாரத்தில் ஆண்டவர் செய்ய சொல்லி சொன்ன அந்த கூடாரத்தில் பத்திரமா வச்சிருந்து அரராத்துன்ற மலையில கண்மலையில உயர்த்தி வைக்கிறாங்க. ரொம்ப அழகான பாடங்கள். இப்பவும் நிறுத்தி இருக்கிறாரு. இப்பவும் அரராத்துல நிற்கிது அந்த வேலை அப்படின்றத ஜோசப் சொல்றாரு. வெரி குட். நம்ம நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். இன்னி இதை பார்க்குற நேயர்களுக்கு நிச்சயமாக கடினமான காலங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் கூடாரத்தில் மறைச்சு பத்திரமா பாதுகாத்து கொள்வார்ன்ற நல்ல ஒரு கருத்தை நம்ம படித்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். அதாவது வேதாகமத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது இல்லையா ஜோசப்? நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம்.
ஆதியாகமம் 26:12 வசனம். முதலாவது ஆதியாகமத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதியாகமத்தில் முதல் ஒரு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஃபேமஸான வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஜோசப், இதில் நம்ம அந்த படிக்க போகிறோம். யாரை பற்றி சொல்லியிருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க? படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். யாருடைய பையனை பற்றி சொல்லியிருக்கு ஜோசப்? ஈசாக்கை பற்றி சொல்லியிருக்கு. அவர் யாருடைய பையன்? ஆபிரகாமுடைய பையன். வெரி குட். இங்கே இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்? 100 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாருக்குமே 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைப்பாங்க. இல்லை ஜோசப், உங்களுக்கு 100 மடங்கு வேணுமா 2 மடங்கு போதுமா? 100 மடங்கு வேணும்னு தான் நம்ம நினைப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். விதை விதைக்கிறாரு, நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். செஞ்சோன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் எத்தனை மடங்கு பலன் வந்துச்சு ஈசாக்குக்கு? 100 மடங்கு. நாம் நம்ம இருக்கிற இடங்கள்ல, இப்போ நம்ம இருக்கிற தேசத்தில், நம்ம இருக்கிற பட்டணத்தில் நாம் விதை விதைக்கிறோம். விதை விதைக்கிறோன்னா என்னது? நம்ம வேலையை செய்கிறோம். இப்போ உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க, என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், ஜோசஃபுடைய வேலை, படிக்கிற வேலை அவர் அதை செய்கிறார். அதை நம்ம செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலன். ஜோசப், உங்கள் சப்ஜெக்டில் 100 மார்க் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். அப்போனா என்ன பண்ணலாம்? எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மடங்கு மார்க்கை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம செய்கிற வேலையில் 100 மடங்கு பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாருக்குமே பிடிச்சது தான். ஆனால் இதில் ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, ஈசாக்கு ஆண்டவரோடு கூட அவங்க அப்பாவை மாதிரியே, இப்போ அவங்க அப்பாவை பற்றி சொல்லும் போது அதே 26:3-4 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சார். 4வது வசனத்தை நிச்சயமாக பார்க்கும்போது, என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாரு, என் விதிகளை கைக்கொள்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள்கிறாரு, நியமங்களை கைக்கொள்கிறாரு, பிரமாணங்களை கை கொண்டபடியினால் இதெல்லாம் செய்கிறார். இதை நாம் ஆபிரகாம் செஞ்சார், அவர் பையன் ஈசாக்கு செஞ்சார். அதனால் அவர் விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன். இதே தான் நம்ம செய்யணும். சும்மா ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்களா? ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியணும். நோவாவும் அவர் சொன்னதை செஞ்சார், அவர் பாதுகாக்கப்பட்டார் அவருடைய குடும்பத்தோடு கூட. நாமும் ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்ம பாதுகாக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, 100 மடங்கு பலனையும் பெற்றுக்கொள்ளணும். நாம் செய்ய வேண்டியதை செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொன்னதையும் செய்யணும். அப்போ என்ன செய்வாங்க? ஆண்டவர் 100 மடங்கு பிளெஸ்ஸிங்கை தருவாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வசனத்திலேருந்து நாம் இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமே ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு ஜெபம் செய்யலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடங்களை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. எட்வர்ட் ஸ்டோக்ஸ் மாதிரி நாங்கள் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கூட கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் மக்கென்று கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நோவாவை போல நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களோடு கூட இணைந்து கடினமான காலங்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஈசாக்கை போல செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நீர் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள செய்கிறீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்களை அழகாக சொல்லி கொடுத்தீங்க. நோவாவை பற்றி சொன்னீங்க, ஜோசப் எட்வர்ட் ஸ்டோக்ஸ் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.